தலைமையுரை ஆற்றுவதற்கு முதல் எனக்கு சின்னொரு சுய கருத்து சொல்ல வேண்டும் என்றால் இந்த 13th amendment சம்பந்தமா இங்க பேச இருக்கிற ஒரு பொறியியலாளர், நானும் ஒரு பொறியியலாளர். ஏன் இதுக்குள்ள வர வேண்டும் என்றதை யோசிச்சு பார்த்தால் 80களுக்கு கடைசி காலத்துல முதலாவது மாகாண சபை, வடக்கு கிழக்கு மாகாண சபை நடந்த காலத்துல 10 செயலாளர்கள் இருந்தது மாகாண சபையில. அந்த நேரம் 5 பொறியியலாளர்கள் உடனடியாக தேவையான மக்கள் கேட்டு அதிகாரப்பூர்வமாக விடுவிக்கப்பட்ட அந்த 5 பேருக்கு ஒரு ஆளா முதலாவது மாகாண சபையில திருவண்ணாமலை முனிசிபல் கவுன்சில கிட்டத்தட்ட மியூசிக்கல் தியேட்டர் கலையில இருந்து வேலை ஆற்றிய ஒரு பொறியியலாளர். அதன் பிறகு மாகாண சபையில பலவிதமான அனுபவங்களோட மாகாண சபை மத்திய அரசு என்று சொல்லி மாறிவிட்டு தற்போது பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பீடம் ஸ்தாபிப்பதற்காக சென்று பொறியியல் பீடம் ஸ்தாபித்து ஹெக்ஸில் என்ஜினியராக 5 வருடம் கடமையாற்றி என்றும் கடமையாற்றி கொண்டிருக்கு. அந்த வகையில் இந்த 13வது அரசியலமைப்பு சட்டம் சம்பந்தமாக நான் 10 வருடங்களுக்கு முன்பு போஸ்ட் கன்ஃப்ளிக்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் 13th amendment to the Constitution of Sri Lanka ஒரு பப்ளிகேஷன் மாதிரி பேப்பரோட பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு முந்தைய 10 வருஷத்துக்கு முந்தைய இந்தபடியே நான் சில விடயங்களை இந்த 13வது அரசியலமைப்பு சட்டம் மாகாண சபை சம்பந்தமாக எனது அனுபவங்களும் எனது நோக்கு சம்பந்தமாக பதிச்சு பேச்சாளருக்கு விளக்க கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட எங்களுடைய ஆரம்ப கால போராட்டங்கள், விடுதலையை நோக்கிய போராட்டங்கள் நாங்கள் அட்வான்ஸ் லெவலுக்கு ஒவ்வொரு படிக்கிற காலத்தில் பலவிதமான இயக்கங்கள் இருந்து பலவிதமான போராட்டங்கள் வந்து ஒரு திருப்பு முனையாக இந்த இந்தோ ஸ்ரீலங்கன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டது. அந்த நேரம் சரி பிள்ளை என்றது எல்லாத்தையும் அப்பால் ஒரு நிறுவனம் எங்களுக்கு வருது, ஒரு நிறுவனம் எங்களுக்கு கிடைக்கிறது என்ற வகையில அதன் பால் ஈர்க்கப்பட்டு மாகாண சபையில போய் கடமையாற்ற வேணும் என்ற ஒரு எண்ணத்தை உங்களால மாகாண சபைக்கு கடமையாற்ற போனாங்க. ஆரம்ப காலத்தில் அந்த மாகாண சபையை ஏற்க வேணும் ஏற்க கூடாது என்ற பல விதமான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கன விடயங்கள் ஒரு இன்ஸ்டிடியூஷன் உருவாக்கப்பட்டு அது சட்டபூர்வமோ சட்டபூர்வம் இல்லையோ அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கோ கொடுக்கப்பட இல்லையோ அது தொடர்ந்து நடந்து கொண்டு போகும் என்பதற்கு ஒரு உதாரணம் இந்த மாகாண சபை முறை. அது திறமையா இயங்குதோ திறமையா இயங்க இல்லையோ அது ஒரு ரைட் எலிஃபெண்டோ இல்லையோ என்பது அப்பா ஒரு டெடிகேட்டட் டீம் கொண்டு அதை நடக்குமா இருந்தால் அதுல இருந்தும் எங்களுக்கு சில விடயங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்ற கருத்து இன்றைக்கு என்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்று இலங்கை இந்த ஸ்ரீலங்கா அரசியலமைப்பு சட்டத்தில இருக்கிற சட்டங்கள்ல உள்ள ஒரு நிறுவனம் அது இந்த முழுமையான இயக்கத்தை செய்ய முடியாத ஒரு நிலையை உருவாக்கப்பட்டு இயங்கிக் கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட சேடம் இருக்கிற ஒரு வயது போனோ அல்லது ஒரு வயது போன ஒருவர் மாதிரி சொல்லலாம். ஆனால் சில விடயங்கள் இருக்குது, சில விடயங்கள் கொடுக்கப்பட இல்லை, சட்டபூர்வமாக கொடுக்கப்படக்கூடிய சில விடயங்கள் இருக்குது. இது ஒன்று. அது 13வது அரசியலமைப்பு சட்டம் மூலமும் மாகாண சபை சட்டம் மூலம் கூட பெறப்படும். நாங்கள் மாகாண சபையை பற்றி கதைகளில் உடனே ஒரு வெளி தோட்டம் வந்து உருவாக்கப்படுவது வடக்கு கிழக்கு இணைப்பு இணைக்கலாம் உணக்கலாம். ஆனால் மாகாண சபை சட்டம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஏதாவது 2 மாகாணங்கள் வந்து சாதாரண பெரும்பான்மையோட பார்லிமெண்ட்ல இணைக்கலாம் இருக்குது. நாங்கள் இலங்கையை 5 மாகாணமா சேர்த்தா கூட 2 மாகாணங்கள் சேர்த்து அதாவது கொழும்பை தனிச்சு வச்சுக்கொண்டு வடக்கு கிழக்கு வடமத்தி வடமத்தி வடமேற்கு உண்டு ஊவா அண்ட் சப்ரஹமா உண்டு மத்தி உண்டு சப்ரஹமா அந்த மாதிரியாக நம்ம 5 ரீஜனா மாற்றலாம் கொண்டது தோட்டம் ஒரு காலத்துல இருந்தது. சில விடயங்கள் வந்து நாங்கள் அதிகாரத்தின் அளவை கேள்விக்குரிய ஆக்குவதற்கு முன்பு எங்களுக்கு சில இன்ஸ்டிடியூஷன்கள் இருக்கிறது. அதை நாங்கள் எப்படி பலப்படுத்தலாம் என்ற நிலைக்கு இருக்கலாம். அதை விட காலங்காலமா நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட
வண்டாரநாயக்கா செல்வநாயகம் ஒப்பந்தம், டக்ளி செல்வநாயகம் ஒப்பந்தம், இந்தோ ஸ்ரீலங்கன் அக்ரிமெண்ட், அதுக்கு பிறகு எத்தனையோ டோக், திம்பு டோக், வேற வேற இடங்களில் நாங்கள் டோக் செய்த நாங்கள் பேருந்து நான் நினைக்கிறேன் திசவிதாரண அப்படி எப்படி கண்டிப்பாக டாக்குமெண்ட்ஸ் இல்ல எல்லா இடமும் இருக்குது. ஆனா திரும்பவும் நாங்கள் பேச போறோம் கலைக்க போறோம்னு சொல்லிக்கொண்டு எங்களோட காலத்தை கடத்தி கொண்டு போறதை விட ஈவன் நீலந்திருச்சல் அவர் பண்ண பெஸ்ட் ப்ரப்போசல் நீலந்திருச்சல் கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ் அவர் இப்படி கன விடயங்கள் இருக்கேக்குள்ள நாங்கள் எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும், அதாவது தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு வேணும் என்று நாங்கள் அந்த தீர்வை நோக்கி நாங்கள் போகைக்குள்ள திரும்பவும் என்ன ஒரு காலம் எடுத்து பேச போறோம் அல்லது இருக்கிற விடயங்கள்ல இருக்கிற டாக்குமெண்ட்ல இருந்து நாங்கள் ஒன்றை எடுத்து செய்ய போறோமோ என்று நாங்கள் தீர்மானிக்க ஒரு முன் நிபந்தனையா விதிக்கிறதுக்கு இந்த 13th Amendment Provincial Council Act மிகவும் ஒரு காத்திரமான பொருளாதாரம் இருக்கும் என்றது இந்த கருத்து. அதாவது எந்த ஒரு அரசாங்கத்தோடைய நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகும்போது உங்களோட சட்டத்துல கூட நான் இந்த சட்டத்துல இருக்கிற சில விடயங்கள் முழுமையாக நீங்கள் அமல்படுத்துறது ஒரு பெரிய இட் டசன்ட் டேக் எனிதிங். இந்த சூப்பர் மெஜாரிட்டி ஒன்றும் தேவையில்லை. மாகாணம் இணைக்கிறதுக்கு சிங்கிள் மெஜாரிட்டியில நீங்கள் ஆளுநர்கள் கொண்டு வேண்டும் என்றது நாங்கள் 80களின் கடைசியில இருந்த மாகாண சபை ஆக்டுக்கு பிறகு சில அதிகார பறிப்புகள் நடத்தப்பட்டது. அந்த பறிப்புகள் அவ்வளவும் விட்ரோ பண்ணப்பட்டால் அதுதான் எங்களுக்கு ஒரு ப்ரீ கண்டிஷனா இருக்குமா இருந்தால் எங்களுடைய எதிர்கால பேச்சுவார்த்தை இதுக்கு முன்னுக்கு நடந்த பேச்சுவார்த்தை எல்லாத்திலையும் இருந்து ஒரு பெஸ்ட் ப்ரப்போசலை நாங்கள் எடுப்பமா இருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஒரு முன்மாதிரியான தீர்வை நோக்கி கூட போகலாம். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு நாங்கள் ஒரு மிகவும் பாரதூரமான ஒரு பொருளாதார பிரச்சனை ஒன்றுக்குள்ள நாங்கள் சிக்கி தவிக்கிறோம். ஆனா இந்த பொருளாதார பிரச்சனை இந்த 2 பக்கங்கள் இருக்குது. ஒன்று மிக கூடின ஊழல், கரப்ஷன். அடுத்தது மிக பெரிய தீர்க்கப்படாத ஒரு மிகவும் நீண்ட காலமாக தீர்க்கப்படாத எங்களுடைய இனப்பிரச்சனைக்குரிய தீர்வு. அப்ப இந்த 2க்கும் நாங்கள் தீர்வு கொடுக்கணுமா இருந்தால் திரும்பவும் எந்த ஒன்றுக்கும் அடிப்படையாக, அதாவது எந்த ஒன்றை நோக்கி நாங்கள் முன்னகர்வதற்கும் எங்கட நாட்டில் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற 13th Amendment Provincial Council Act 2ஐயும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டு அதே ஒரு முன் நிபந்தனையா இருக்கு. மற்றது இந்த மாகாண சபை வைட் எலிமெண்ட் சொல்றவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு கொடுக்கக்கூடியதா இருக்கிற மாகாண சபை சட்டத்தில் நீங்கள் இலங்கையை 9 மாகாணமா பராமரிக்க தேவையில்லை, நாங்கள் 5 மாகாணமா பராமரிக்கலாம். அதுக்கு கூட வழி இருக்க. அதாவது தமிழ் மக்களுக்கு மட்டும்தான் நாங்கள் தீர்வு கொடுக்கிறோம் என்ற ஒரு கருத்தை நாங்கள் கொண்டிராமல் ஸ்ரீலங்கா எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அதாவது இந்த டெர்மாயில இருந்து நாங்கள் வெளியேற வேண்டுமா இருந்தால் நாங்கள் இதை செய்யலாம் என்ற மாதிரியான நாங்கள் எந்த ஒரு கருத்துருவாக்கமும் அந்த இனத்துவமாக நாங்கள் பார்க்காமல் நாங்கள் ஒரு முழுமையாக பார்க்கக்கூடியது இருக்குமா இருந்தால் நிச்சயமாக we can sell all these proposals என்ற மாதிரியான ஒரு முன்னுரையோடு சம்பந்தமா ஒரு முன்னுரையோட எனது தலைவருடைய நிறைவு செய்து எங்களுடைய பிரதான பேச்சாளரை அறிமுகப்படுத்துமாறு திரு கிருஷ்ணானந்தன் அவர்களை